வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. உத்தரப்பிரதேஷ் ஹத்ரஸ்ல இந்த நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய டிஎல் பப்ளிக் ஸ்கூல்ல டைரக்டர் பேரு தினேஷ் பாகேல், அவரும் அவருடைய அப்பா ஜஷோதன் சிங் இவர்களும் 3 ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த ஸ்கூல் நல்லபடியா நடக்கணும், அதுக்கு பேரும் புகழும் வரணும், நிறைய பணம் கொட்டணும், இதற்காக நரபலி கொடுத்தா நல்லதுன்னு எவனோ ஒரு முட்டா பையன் சொல்லியிருக்கான். அதை நம்பி இந்த ஸ்கூல் ஓனர் அப்பனும் பிள்ளையும் 3 ஆசிரியர்களோட சேர்ந்து மொத்தம் 5 பேரு யாகம் நடத்தி அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் கிளாஸ் பையனை கொன்னு நரபலி கொடுத்திருக்காங்க. சம்பவம் சண்டே அன்னைக்கு நடந்திருக்கு. அந்த ஸ்கூல்ல மொத்தம் 600 பிள்ளைங்க படிக்கிறாங்க. இந்த இறந்த பிள்ளை தங்கக்கூடிய ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் தங்கக்கூடிய ஹாஸ்டல். மண்டே மார்னிங் இந்த பிள்ளை பெட்டை விட்டு எந்திரிக்கல அப்படின்னு ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய அந்த வார்டனும் மற்ற ஆசிரியர்களும் அந்த குழந்தையை எழுப்ப முயற்சி பண்ணிருக்காங்க. குழந்தை எழுந்துக்கலன்னு பதட்டப்பட்டுட்டு ஸ்கூலோடைய டைரக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த ஆளு பண்றதையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கார்ல தூக்கி பிள்ளையோட பணத்தை வச்சுக்கிட்டு சிட்டி ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்திருக்கான், போலீஸ் கையில மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் குழந்தையோடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குழந்தை உடம்பு சரியில்லை, சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்டலுக்கு வந்த பெற்றோர் குழந்தை எங்கன்னு கேட்டா ஓனர் தூக்கிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சரியான பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சந்தேகம் வந்த பெற்றோர் உடனே போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. போலீஸ் ஓனருடைய காரை ட்ரேஸ் பண்ணி அவரை பிடிச்சப்பதான் குழந்தையோட பிணத்தை காருக்குள்ள வச்சுக்கிட்டு இவர் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்த விஷயம் தெரிய வந்தது. குழந்தையோட கழுத்துல இன்ஜுரி மார்க்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் கழுத்து நெரிக்கப்பட்டு அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் துருவி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, போலீஸ் விசாரணையில ஏற்கனவே இந்த மாதிரி வேறொரு பிள்ளையை கொல்ல முயற்சி செஞ்சு அந்த முயற்சி சரியா வராதது போய் தான் இந்த பிள்ளைய வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே இந்த மாதிரி பண்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க. அது சரியா வரல அப்படிங்கறத செகண்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ணும்போது பாவம் இந்த குழந்தை மாட்டிக்கிச்சு. டெல்லியில இருக்கக்கூடிய ஏதோ சாஃப்ட்வேர் இன்ஜினியருடைய குழந்தைய ஹாஸ்டல்ல தங்கி படிக்குது. நல்ல ஸ்கூல் அப்படின்னு நம்பி ஹாஸ்டல்ல போட்டு தங்க வச்சு படிக்க வச்சிருக்கிறாங்க. ஸ்கூல் நிர்வாகத்தினர் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை பண்ணியிருக்கிறாங்க. பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு இதுக்கு அனுப்புறோம், நல்ல விஷயங்களை கத்துக் கொடுப்பாங்க, பகுத்தறிவு கத்துக் கொடுப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை உடனே ஏத்துக்க கூடாது. ஏன், எதுக்கு, எப்படி, எதனால இப்படி கேள்வி கேட்கக்கூடிய திறனை நம்ம வளர்த்துக்கணும். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சு பகுத்தறிவோட அணுகி ஒரு சயின்டிபிக் டெம்பரை வளர்த்து விட்டு நாளை பின்ன இந்த குழந்தைகளை ஒரு நல்ல சிட்டிசன்ஸா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். ஸ்கூல் தானே நடத்துறீங்க. ஸ்கூலுக்கு நல்ல பேர் வரணும், நிறைய பேர் பசங்களை கொண்டு வந்து சேர்க்கணும்னா அந்த ஸ்கூலோட ரிசல்ட் நல்லா இருக்கணும், பசங்களுக்கு நல்ல விஷயத்த கத்துக் கொடுக்கணும். ஒரு ஸ்கூலுக்கு பாப்புலாரிட்டி வருது அப்படிங்கிறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்து இல்ல, அங்கே படிக்கக்கூடிய பள்ளிகளும் அந்த பெற்றோர் மூலமா தான். ஒரு பெற்றோர் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவான், நல்ல விஷயங்கள் கத்துக் கொடுக்குறாங்கப்பா அந்த பள்ளியில, ஆசிரியர்கள் எல்லாம் குழந்தைங்களை நல்லா பாத்துக்கிறாங்க, நல்ல நெறிகளை கத்துக் கொடுக்குறாங்க, என் புள்ள ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா பேசுறான், நல்லா சிந்திக்கிறான், நிறைய கேள்வி கேட்கிறான். இதுதான் ஒரு ஸ்கூலுக்கு பப்ளிசிட்டி. இதுங்க படிச்ச ஸ்கூல்ல இதுங்களுக்கு இதெல்லாம் ஒழுங்கா சொல்லி கொடுத்திருந்தா இன்னைக்கு ஸ்கூலுக்கு பேரும் புகழும் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2ஆம் கிளாஸ் பையனை வந்து நரபலி கொடுத்திருப்பாங்களா? சின்ன குழந்தைங்க, அதுக்கு என்ன தெரியும்? 5 தடிமாடுங்க சேர்ந்து அந்த ஒரு குழந்தைய வந்து நரபலி கொடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடம் நடத்துறவங்க எவ்வளவு மூட நம்பிக்கைகளை மனசுக்குள்ள வச்சிருக்கிறாங்க பாருங்க. இது போன்ற ஆசிரியர்கள்ட்ட போய் பாடம் பறிக்கக்கூடிய குழந்தைங்க நாளைக்கு எப்படி வளரும்? எதையுமே சிந்திக்க கூடாது, எதையுமே கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஒரு ஆட்டு மந்தை சங்கி கூட்டத்தை தானே வளர்த்து விடுறாங்க. நாளைக்கு இதுங்க வெளியில வந்துச்சுன்னா
கண்மூடித்தனமா அரசாங்கம் என்ன பண்ணாலும் வாயை மூடிட்டு பாஜகவுக்கு போய் ஓட்ட போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அடுத்த தலைமுறை தான் இவங்க எதிர்பார்க்கறாங்க. எவனும் சிந்திக்க கூடாது, எவனும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது, அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. நாம என்ன சொல்றோமோ அத வாய மூடிட்டு கேட்டுட்டு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய முயற்சி தான். அந்த முயற்சியில் இது போன்ற நரபலிகள் சகஜமா நடக்கும்.